வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் we wish you a very happy new year and a happy year ahead and a happy day too. புது ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறது, புது விஷயங்களை தொடங்கிறது, இப்படி பல விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருப்போம் இந்த நியூ இயரில். ஆனால் ஜாகிரபிக்கலாக ஒரு மார்வெல் ஒன்று இருக்குது. அதை பற்றின ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இன்றைக்கே நியூஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்பொழுது டிசம்பர் 31, 2024, நேரம் 8 மணி, நைட்டு 8 PM. இந்த டைம் நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் we have 4 hours left to celebrate or to kickstart the new year அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பூமியினுடைய எந்த பகுதியில் புத்தாண்டு முதல்ல தொடங்குது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து எங்கெல்லாம் அந்த செலிப்ரேஷன் ஆரம்பித்து எங்கே வரைக்கும் முடியுது அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன இன்சைட் தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கிறிஸ்மஸ் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு தீவுகள் இருக்குது. சரியாக குறிப்பிட்டு சொல்லணுன்னா நியூசிலாண்டுக்கு தென்கிழக்கே இந்த தீவுகள் அமைஞ்சிருக்கு பசிபிக் ஓஷனில். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஐலாண்டு தான், ஏன்னா இப்போ நமக்கு பூமி ஃபுல்லாக வெவ்வேறு டைம் ஜோன்ஸ், ஒரு டைவர்சிஃபைடு டைம் ஜோன்ஸ் இருக்குது. அதில் இந்த கிறிஸ்மஸ் ஐலாண்டு தான் முதல்ல இன்டர்நேஷ்னல் டேட் லைன் தொடங்கக்கூடிய அந்த புள்ளியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாடு. ஸோ பல நாடுகளில் இந்த டிரான்சிஷன் 2024 to 2025 இந்த மாதிரி வருஷம் இந்த டிரான்சிஷனுக்காக அந்த ஸ்பெக்டகுலர் வேவ் ஆஃப் செலிப்ரேஷன்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருந்தாலும் எர்த்தினுடைய ரொட்டேஷன், எர்த்தினுடைய ஆக்சிஸில் அது ரொட்டேட் ஆகக்கூடிய அந்த டைமை வச்சு தான் நாம் டேட் லைன் அப்படிங்கிறத சர்வதேச நேரக்கோடு ஆர் தேதி கோடு அப்படிங்கிறத குறிக்கிறோம். அதை வச்சு தான் முதல்ல எங்கே ஒரு டே தொடங்குதோ, இது நியூ இயர் டேக்கு மட்டும் நம்ம சொல்ல முடியாது, நியூ இயருங்கிறதுனால நம்ம இது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். ஒரு டே முதல்ல எங்கே விடியுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஏர்த்தில் ஃபர்ஸ்ட் எங்கே சன்லைட் ஒரு டேங்கிற அந்த கணக்கு தொடங்குது அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிற இந்த கிறிஸ்மஸ் ஐலாண்ட் தான். குறிப்பாக சின்ன ஐலாண்டு பசிஃபிக்கில் சின்ன தீவு கூட்டங்கள் இருக்குது. அதில் கிரிட்டிமாட்டி அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது. இது ரிப்பப்ளிக் ஆஃப் கிரிபாட்டி அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் பீப்புள் மட்டுமே வசிக்கக்கூடிய ஒரு தீவு கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தீவு கூட்டங்களில் தான் இது ஒரு ரொம்ப வெரி ஸ்மால் ஐலாண்ட் இன் பசிபிக் ஓஷன் விச் வில் பி தி ஃபர்ஸ்ட் டு see the நியூ இயர். அதாவது நம்ம இந்திய நேரப்படி 3:30 PM IST அங்கே அந்த புத்தாண்டு பிறக்குது. அதுக்கப்புறமா சத்தம் ஐலாண்ட்ஸ் ஆஃப் தி நியூசிலாண்ட், இங்கே இந்திய நேரப்படி 3:45 ISTக்கு இந்த புத்தாண்டு பிறக்குது. அதே நியூசிலாண்டினுடைய மேஜர் சிட்டிஸாக இருக்கக்கூடிய ஆக்லாண்ட், வெல்லிங்டன், இங்கெல்லாம் இந்திய நேரப்படி மாலை 6:30, இன்றைக்கி சாயங்காலம் 6:30, டிசம்பர் 31 4:30 மணிக்கு புத்தாண்டு பிறந்திருக்கு. அப்புறம் இஃப் யூ கம் அக்ராஸ் அப்படியே அந்த பசிஃபிக்கில் டோங்கா ஐலாண்ட், சமோவோ ஐலாண்ட், ஃபிஜி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஸோ ஃபிஜி இங்கெல்லாமும் அடுத்தடுத்து புத்தாண்டு பிறக்குது. அந்த பூமியினுடைய சுழற்சி இருக்கு இல்லையா, அந்த சுழற்சி அண்ட் சன்லைட் இங்கே படக்கூடிய அந்த ஆக்சிஸ், அந்த ரொட்டேஷனை பொறுத்து தான் இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைனுங்கிறத குறிக்கிறாங்க நிலவியலாளர்கள், ஜாகிரஃபிஸ். ஸோ இப்போது இந்த கண்ட்ரீஸ் இந்த நியூ இயரை தொடங்கினதுக்கப்புறமா நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய மற்ற நகரங்கள், நியூசிலாண்டில் ஆக்லாண்ட், வெல்லிங்டன் போன்ற நகரங்களுக்கு தொடர்ந்து ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னி, மெல்பர்ன், கேன்பரா இந்த நகரங்கள்லாம் இந்த நியூ இயர் செலிப்ரேஷனுங்கிறது தொடங்குது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதி, ஆஸ்திரேலியாவே ரொம்ப டைவர்சிஃபைன ரொம்ப பெரிய ஒரு கண்டம் தான். ஸோ அடிலைட், புரோக்கன் ஹில், செடூனா, குயின்ஸ்லாண்ட் அண்ட் நார்தன் ஆஸ்திரேலியா, இங்கேயும் புத்தாண்டு தொடங்குது இதுக்கப்புறமா. அப்புறம் அப்படியே நீங்கள் திரும்ப பூமி கண்டினியூஸாக சுழல ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட இந்திய நேரப்படி சிட்னி, மெல்பர்ன், இந்த ஃபிஜி இங்கெல்லாம் இந்திய நேரப்படி ஜஸ்ட் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 7:30 மணிக்கு சாயங்காலம் 7:30 PMக்கு டிசம்பர் 31 7:30க்கு இந்திய நேரப்படி அங்கே புத்தாண்டு பிறந்துருச்சு. ஆஸ்திரேலியாவினுடைய குயின்ஸ்லாண்ட் மாகாணம், நார்த்தன் ஆஸ்திரேலியாவில் 8 மணி IST அளவில் புத்தாண்டு பிறக்குது. அப்படியே ஈஸ்ட் பக்கம் வந்தீங்கன்னா, பூமியினுடைய டோட்டல் ஈஸ்ட் பக்கம் வந்தீங்கன்னா ஜப்பான், கொரியா இவங்கெல்லாம் அடுத்தது. இப்போது இந்திய நேரப்படி இன்னும் அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் 8:30 மணிக்கு 8:30 PM ISTக்கு ஜப்பான், சவுத் கொரியா, நார்த் கொரியா இந்த பெல்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க.
வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இதுக்கப்புறம் இது ஒரு மிக ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். ஆஸ்திரேலியாவுடைய ஒரு பகுதியில் நம்ம முன்னாடியே 7:30 மணிக்குன்னு சொல்லிட்டோம் நம்ம நேரப்படி. ஆனால் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இந்த சைனா, கொரியா, நார்த் கொரியா, சவுத் கொரியா, ஜப்பான் இவங்களுக்கு அப்புறம் தான் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் மேஜர் சிட்டிஸ் லைக் பெர்த், நிறைய நீங்கள் மேட்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பெர்த் சிட்டி, பெர்த்லலாம் கூட நம்ம இந்திய நேரப்படி 8:45 ISTக்கு தான் அங்கே நாள் தொடங்குது. ஸோ நியூ இயர் மார்க் ஆகுது. அதுக்கப்புறம் சைனா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் இங்கெல்லாம் வந்து நியூ இயர் அந்த ஜாய், அந்த லேண்டன்ஸ், ஃபயர் ஒர்க்ஸ் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரம் அப்படிங்கிறதும் இதே நேரம் தான். சவுத் ஈஸ்ட் ஏஷியா நாடுகளான இந்தோனேசியா, தாய்லாண்டு, பர்மா, அதாவது மியான்மார் இவங்கெல்லாம் வந்து இதுக்கு அடுத்து இந்திய நேரப்படி ஒரு 9:15 இந்த நேரத்துக்கு 9:15 PM IST இந்த டைமுக்கு அவங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் லைக் பங்களாதேஷ், நேபாள் இவங்கெல்லாம் வந்து 11 PM ISTக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா நமக்கே தெரியும், கரெக்டாக 11:59க்கு அந்த கிளாக் டிக் பண்ண ஆரம்பித்து நியூ இயர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி 12 o'clock நம்ம இங்கே ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு அப்புறம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நெக்ஸ்ட் இன் லைனில் இருக்காங்க. அந்த ½ an hour நமக்கு தே ஆர் பிஹைண்ட் அஸ், நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படி போக 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 ஐரோப்பிய கண்டம், கல்ஃப் கண்ட்ரீஸ், யூரோப் கண்ட்ரீஸ் இதெல்லாம் தாண்டி பூமியினுடைய கடைசி எந்த பகுதி நியூ இயர் கொண்டாடுது? இப்போது நம்ம இந்திய நேரப்படி மதியம் 3:30 டிசம்பர் 31 3:30க்கே நியூ இயர் ஆரம்பிச்சிருது. நமக்கு அது டிசம்பர் 31 டியூஸ்டே, அந்த டியூஸ்டேனுடைய மத்தியானம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம சொன்ன அந்த கிறிஸ்மஸ் ஐலாண்ட் ஆர் கிர்த்திபெட்டி ஐலாண்ட், இந்த ஐலாண்டில் அது நைட்டு அதிகாலை 12 மணி, அடுத்த நாளுடைய ஜனவரி 1 2025 12 மணி. இங்கேருந்து இப்போ இந்த நேரத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய நேரப்படி மதியானம் 3:30 மணிக்கு. ஓகே, இப்போ தொடங்குற அந்த நியூ இயர் கொண்டாட்டம், நியூ இயர் செலிப்ரேஷன் அடுத்து இப்போ ஃபைனலாக பூமியினுடைய அந்த ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் நடந்ததுக்கப்புறமா பூமியினுடைய ஃபைனல் பிளேஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே மனிதர்களே வசிக்கக்கூடிய நாடுகள் கிடையாது, இடங்கள் கிடையாது, அன்இன்ஹாபிட்டட் லேண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடம் பேக்கர் அண்ட் ஹவுலேண்ட் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹவாய், அமெரிக்காவினுடைய ஹவாய் பல பேருக்கு ட்ரீம் டெஸ்டினேஷன். இப்போ நமக்கெல்லாம் எப்படி மால்தீவ்ஸ், அந்தமான் இருக்கோ அந்த மாதிரி பல பேருக்கு வந்து ஹவாய் அப்படிங்கிறது, அமெரிக்கன்ஸ்க்கு சொல்கிறேன் இல்லை இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ்க்கு சொல்கிறேன், ஹவாய் வந்து ரொம்ப ஃபேவரட்டான டெஸ்டினேஷன். இந்த ஹவாயில் ஒரு பகுதி தான் இந்த பேக்கர் அண்ட் ஹவுலேண்ட். இந்த தீவுகளில் தான் கடைசியாக நியூ இயர் கொண்டாடப்படுதுன்னு இல்லை, அதுதான் அந்த நாளுடைய முடிவு அங்கே தான், அங்கே யாருமே இல்லைங்கிறது. ஸோ 2025 ரிமோட்டான ஐலாண்டில் ஆரம்பித்து திரும்ப ரிமோட்டான ஐலாண்டில் முடியுது. சவுத் பசிபிக் ஆர் சென்ட்ரல் பசிபிக் ரீஜன், அந்த கிறிஸ்மஸ், அந்த மைக்ரோனேஷியான்னு சொல்கிறாங்க இல்லையா, கிறிஸ்மஸ் ஐலாண்ட்ஸ், அங்கே ஆரம்பித்து நாம் இப்போ கடைசியாக முடித்த பேக்கர் அண்ட் ஹவுலேண்ட் இந்த பகுதிகள் வரைக்கும் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு டைம் ஜோனில் நியூ இயர் அப்படிங்கிறது தொடங்குது. சரிப்பா, இப்போ நீ சொல்ல வந்த பாயிண்ட் என்ன? கிட்டத்தட்ட இந்திய நேரப்படி டிசம்பர் 31 மதியம் 3:30 மணி அளவில் தொடங்கின இந்த நியூ இயர் செலிப்ரேஷன், அதாவது இந்தியாவில் அந்த டைமு, அந்த கிறிஸ்மஸ் ஐலாண்டில் 12 மணி அப்போ ஸ்டார்ட் ஆன அந்த நியூ இயர் அப்படிங்கிறது அதே இந்திய நேரப்படி மாலை 5:30 PM IST ஜனவரி 1 வரைக்கும் இருக்குங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். நமக்கு தெரியும் ஒரு நாளுங்கிறது 24 hours அப்ராக்சிமேட்லி அப்படின்னு, ஆனால் இது 24 hours தாண்டியும் போகுதுங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒன்றும் இல்லையே, பூமி வந்து தன்னைத்தானேயும் சுட்டுது, சன்னையும் சுற்றுதுங்கிறது நமக்கு தெரியும். இட் ரிவால்வ்ஸ் அண்ட் இட் ஆல்சோ ரொட்டேட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பூமி தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றிக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது இல்லைங்களா? ஸோ அந்த 24 மணி நேரம் இன்றைக்கி மதியம், அதாவது டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமை 2024 மதியம் 3:30 மணிலேருந்து ஜனவரி 1 மதியம் 3 மணி வரைக்கும் இந்த 24 மணி நேரம். அதை தாண்டி இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 hours, சரியாக சொல்லணுன்னா நம்ம கடைசியாக சொன்ன அந்த பேக்கர் அண்ட் ஹவுலேண்ட் ஐலாண்ட், இங்கே அந்த நியூ இயர் டே முடியறதுக்கான நேரம் வந்து நம்ம நேரப்படி ஜனவரி 1 சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும். ஸோ இது ஒரு புது விஷயமானு எனக்கு தெரியலை.
எல்லாருக்குமே இந்த டைம் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸோ யாரோ நியூசிலாண்டில் இருக்காங்கனாலும் கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஸ்திரேலியா இருக்காங்க நமக்கு தெரிஞ்சிருக்கும். யூஎஸில் இருக்கவங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. பட் இந்த ரிமோட் ஐலாண்ட்ஸில் எங்கேருந்து ஆரம்பித்து எங்கேருந்து முடியுது அப்படிங்கிற இந்த ஒரு மார்வல். எஸ், இது வந்து ஹியூமன் கன்ஸ்ட்ரக்ட் தான். நியூ இயர் அப்படிங்கிறது நாமளாக உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் எங்கெங்கெல்லாம் ஆரம்பித்து எங்கெங்கெல்லாம் முடியுதுங்கிறத நம்ம கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணிக்கணுங்கிறது இந்த நியூ இயர்ஸ் ஈவில் என்னுடைய ஒரு தாட்டாக இருந்தது. இன்னொரு புதிய சிந்தனையை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வி விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் லைஃப் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறது இல்லை, எல்லாருக்கும் வந்து பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் நம்ம நினச்சபடி இருக்கிறது இல்லை. இருந்தாலும் வி ஷுட் மேக் சம்திங் அவுட் ஆஃப் நத்திங் அப்படிங்கிறது என்னுடைய கோட்பாடு. நான் என்னுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் சிம்பிளாக தளபதி பாட்டில் வர மாதிரி தான். எதெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குதோ அதெல்லாம் தள்ளுங்க, எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் அள்ளுங்க. அப்படி தான், தள்ளு தள்ளு அள்ளு அள்ளு. இது கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தாலும் கொஞ்சம் புது ஒரு விஷயமா சொல்லணும்னு தோணுச்சு. இன்னொரு புதிய சிந்தனை தோணும் காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சூழட்டும். நன்றி.